வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்கமிங் எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி அந்த விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காசை மீனா தான் எடுத்தான்னு சொல்லி சண்டை போடுறாங்க. மீனாவை வெளியே போய் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்கே கோவம் ரொம்ப வருது. நீங்கள் என்ன எதுக்கு பார்த்தாலும் மீனாவே சொல்கிறீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ இங்கே இருங்க, நான் போய் கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து வெளியே கிளம்பி போகிறாங்க. பார்வதி வீட்டுக்கு முத்து போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த நடந்துச்சு. என்ன பிரச்சனை, எதுக்காக மீனா அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கிட்ட அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நான் மீனா மேல பழியெல்லாம் போடலை, அவங்க திருடி இருக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் அவன் எதுக்கு தான் இப்படி பண்றான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி தான், எங்க தான் அவங்க திருடின, எங்க தான் நீங்க காசு வச்சிங்க, எங்க திருடு போச்சு, எனக்கு கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்தும் போயிட்டு பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் முத்து அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு, என்னதான் பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சார் பாருங்க சார், இந்த மாதிரி வீட்டில் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்தும். அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் 2-3 பேர் வராங்க, வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே அந்த ரூம்ல கேமரா இருக்கு. இந்த கேமரா பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் பார்வதி கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கேமரா ஒர்க் ஆகுதா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஆமாம்மா கண்டிப்பாக அவங்க ரெக்கார்ட் ஆகிருக்கும், நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதப்போ போலீஸ் ஆஃபீஸர் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன ரோஹினி எடுக்கிற காசு அப்படியே இருக்குது. அதாவது ஃபோன் பேசிட்டே காசு எடுக்கிறாங்க. அப்படியே எடுத்ததுக்கப்புறம் கேஷுவலாக அப்படியே வெளியே நடந்து போகிற மாதிரி வீடியோ அதில் இருக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்கு. முத்து கண்டுபிடிச்சிட்டாரு. பார்த்தீங்களா எடுத்தது யார், ஆனால் பழி போடுறது யார் மேலே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் முத்து வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு விஜய் பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களாங்க, அவன் என்ன சொல்லிட்டு போனான், காசு திருடுறவன் யார் திருடுனா கண்டுபிடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனான். முத்துவும் பார்வதியும் நிற்கிறாங்க. விஜயா கேட்கறாங்க, என்ன பார்வதி நீயே நிற்கிற அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ கண்டுபிடிக்கிறேன்னு போனீங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு நக்கலா கேட்கறாங்க விஜயா. முத்து சொல்றாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அதுமாதிரி ரோஹினி சைலண்ட் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன நம்ம மாட்டிக்கிட்டோமோ, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. முழிச்சதுக்கு அடுத்த செகண்டை பின்னாடி போலீஸ் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்கே யாருப்பா ரோஹினி அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் மனோஜ் இருக்காரு. ஆமாம் என் ஒய்ஃப் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டு போகிறதுக்கு வந்தேன், ஏன்னா அவங்க கொஞ்சம் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் எதுக்கு சார், அவங்க எதுவுமே தப்பு பண்ணலையே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காமிக்கிறாங்க. எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. ரோஹினி பக்காவாக மாட்டிட்டாங்க. எல்லாருமே மாட்டிட்டாங்க. அதை போய் என்ன பண்ணுறதுனே தெரியல. விஜயா தலை குனிஞ்சு இருக்கா, இந்த மாதிரி இவளை நம்பினே, ஆனால் இவ இப்படி கால் வாரிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பேசுனே தெரியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோஹினியும் போலீஸ் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் நான் ஷார்ப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.